இந்த ராஜீவ் காந்தின்ற நபர் திட்டமிட்டு பிரச்சனை பண்ணிருக்காரு. எல்லா ஊடகங்களும் பொய் பரப்பி போட்டுட்டு இருக்கானுங்க. இவர் தான் இடிச்சிட்டாரு சொல்லிட்டு. திட்டமிட்டு இந்த ராஜீவ் காந்தி நபர் அது அண்ணன் திருமாக்கார் தான் சொல்லிட்டு தெரிஞ்சு வந்து நின்று பிரச்சனை பண்ணியிருக்காரு. முதல்ல இன்னைக்கு இந்த ராஜீவ் காந்தி ஒரு வக்கீலே கிடையாது. அவர் யாரா வக்கீல்னு சொன்னீங்கன்னா அவர் போலி வக்கீல். ஏன்டான்னா 2023 பார்த்தீங்கன்னா பார் கவுன்சில் அவர் வந்து வக்கீல் தொழில் செய்யக்கூடாது சொல்லிட்டு தடை விதிக்கிறாங்க அவருக்கு. ரெண்டாவது அந்த நபர் ஓட்டுனது அந்த பைக். அந்த பைக்கோட நம்பர் என்ன? TN07BA4747. இதுதான் அந்த பைக் நம்பர். ஆனால் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ஒரு கார், மோட்டார் கார்னு போட்டு. அப்போ திட்டமிட்டு அண்ணன் திருமா அவர்களை வம்பெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்த ஒரு நபர். முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். ஒருத்தன் போட்டிருக்கான் ஃபேஸ்புக்கில், அவன் பேர் வந்து குமரேசன் ரவிதேவர் அமமுக. சென்னையில் விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் கார் இடித்து அவருடன் வந்தவர்களால் தாக்கப்பட்ட வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி ராமநாதபுரத்தை சார்ந்த தேவர் சமூகத்தை சார்ந்தவர். அவன் கெட்ட வார்த்தையில நிறைய போட்டுட்டு தேவமாறு மேல கையை வச்சிருக்கியா, உங்க அறுக்காம இதோட விட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. காவல்துறை இதெல்லாம் வேடிக்கை பார்க்குறீங்களான்னு கேட்குறேன் நான்.